கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம். அல்லேலூயா. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம். நாம் தொடர்ந்த நாட்களில் ஒரு சேலஞ்சாக எசேக்கியேல் எழுதின புத்தகத்தை குறித்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த எசேக்கியேல் புத்தகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 500வது வருஷத்திலிருந்து 400வது வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அப்பொழுது நடந்த சம்பவங்களை கர்த்தர் மையமாக வைத்து தம்முடைய தாசனாகிய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை கொண்டு அவரோடு பேசி எழுதின ஒரு புத்தகம்தான் இந்த எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம். அல்லேலூயா. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசல் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்கள் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவர் எசேக்கியேலை தேவாலயத்தின் கிழக்கு வாசல் அருகே கொண்டு போகிறார். அந்த கிழக்கு வாசல் நடையிலே ஒரு 25 பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஜனத்தின் அதிபதிகளாகிய 2 பேர் இருக்கிறாங்க. ஆசூரின் குமாரனாகிய எசனியா, பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவை கண்டேன். அப்ப அந்த தரிசனத்துல ஆண்டவர் கொண்டு போகிற காலகட்டத்தில் எசேக்கியேலை வைத்து பார்க்க வைக்கிறார். எசேக்கியேல் இருக்கிறது பாபிலோன் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையில இருக்கிறாரு. அவர் வீட்டு முத்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எங்க தரிசனத்தில் எங்க கொண்டு போறாரு? எருசலேம்ல நடக்கிற சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இது ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. அங்க ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. அவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல 2 பேர் தேசத்தின் அதிபதிகள். ஆசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனாயின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, இவர்கள் இந்த நகரத்தில் அகலமான நினைவுகளை நினைத்து தூராலோசனை சொல்லுகிற மனுஷர். அப்ப இந்த 2 எசனியாவும் பெலத்தியாவும் இந்த 25 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் அக்கிரமான நினைவு உள்ளவர்கள், துர் ஆலோசனை சொல்லுகிறவர்கள். அக்கிரமான செய்ய உள்ளவங்க இந்த தேசத்தின் அதிபதிகளும் கூடியிருக்கிறோடு இருக்கிற மற்ற ஜனங்களும் அக்கிரமான நினைவுகள் உடையவர்கள். துர் ஆலோசனை, தேவ சித்தத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க, தங்கள் சுய சித்தத்தை வெளிப்படுத்தி அக்கிரமான துர் ஆலோசனையை பேசுகிற ஒரு அதிபதிகளாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இது வீடுகளை கட்டுவதற்கு காலமில்லை என்றும் இந்த நகரம் பானை, நாங்கள் அதுல இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த வீடுகளை கட்டுவதற்கு இது ஏற்ற காலம் அல்ல, வீடுகளை கட்டுவதற்கு ஏற்ற காலம் அல்ல, இந்த நகரம் பானை, நாங்க இறைச்சிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்குள்ள வார்த்தை நடைகளை பார்க்கிற பொழுது, அப்ப வீடு கட்டலாம், குடியிருக்கலாம் என்ற சூழ்நிலை மாறி வீடு கட்டுவதற்கு இது ஏற்ற காலம் அல்ல, இந்த நகரம் பானையாய் இருக்கிறது, நாங்கள் இறைச்சிகளாய் இருக்கிறோம். அப்ப பானை நகரம்,
இறைச்சி இந்த 25 பேர், நம்ம தான் இறைச்சி. அப்ப இந்த அர்த்தப்பட பேசுகிறார்கள். அப்ப இந்த நகரத்துல இறைச்சி, பானைக்குள்ள இறைச்சி வெந்துகிட்டு இருந்தா அது ஒரு செழிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. என்னன்னா பானைக்குள்ள என்ன இருக்கு? இறைச்சி வெந்து கம கம கமன்னு இருக்கு. அப்ப பானைக்கு இறைச்சிக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இவங்களே சொல்றாங்க, இந்த நகர ஒரு பானை, நாங்கள் அது உள்ள இறைச்சிகள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பாணியில பேசுகிறது போல அல்ல, இல்ல சீனாவில் பேசுற பாஷை போல இல்லை. இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உள்ள ஒரு பாஷை. ஏன்னா அவங்க எப்பொழுது பலியிட்டு பானையில போட்டு இறைச்சியை போட்டு பொங்கி சாப்பிடுத வழக்கம் உள்ளவர். அப்ப பலியிடுதாங்க இல்லையா? பலியிடுதல் ஒரு மேன்மையானது கடவுளுக்கு அந்த நாட்களில், பழைய ஏற்பாடு காலத்துல. அப்ப இறைச்சியும் அந்த பானையும் பிரபலமானது. அதை சாப்பிட்டு மக்கள் திருப்தி அடைவார்கள் என்ற அர்த்தப்பட அவர்கள் பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் அவளுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்கினார். அவனை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்ப இப்படி நினைவோடு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் மறுபடியும் சொன்னார் எசேக்கியேலை பார்த்து, நீ தீர்க்க தரிசனம் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இவங்க என்ன அக்கிரமான துர்ஆலோசனை பண்ணுகிற தப்பான நினைவுகளோடு இருக்கிற இவர்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் உரை. அப்படி ஆண்டவர் சொன்ன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் இவனுக்குள்ள இறங்கிட்டார். அல்லேலூயா. இவன் மூலமாக பேச ஆரம்பித்தார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு. உங்கள் மனதில் எழும்புகிறது நான் அறிவேன். இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள், அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் கொலை செய்த நடுவிலே போட்டுவிட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையுமாமே. உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனம் என்னன்னா, இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதில்லை, நீங்கள் இறைச்சியுமாய் இருப்பதில்லை. நீங்க இந்த நகரத்தை என்ன பண்ணிட்டீங்க? கொலை உண்டவர்களால் நிரப்பி விட்டீர்கள். நீங்க கொலைகாரராக ஆயிட்டீங்க. கொலை உண்டவர்கள் தான் அவர்கள் இறைச்சியாய் இருப்பார்கள். இந்த நகரம் அவர்களுக்கு பானையாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப கொலை செய்த பிறகு ஒரு மனிதனுக்கு என்ன வாழ்வே கிடையாது. ஆனா கொலை செய்த ஆண்டவர் சொன்னதை பார்த்தா, கொலை உண்டவர்கள் தான் பாக்கியவான்கள், அவங்க தான் இறைச்சி. நீங்க பானை, இந்த நகரம் தான் பானைன்னு சொல்லி அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கு எசனியாவையும் பெலத்தியாவையும் அந்த குரூப்பை பார்த்து சொல்றாரு, உங்க அந்த நகரத்தை விட்டு புறம்பாக்குவேன். அல்லேலூயா. பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்படுவேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு பயந்துகிட்டு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால பட்டயத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். பட்டயம். அப்ப பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. 100% தைரியமா இருங்க. பட்டயத்தை கண்டு பயப்படவே கூடாது. நம்ம எதை கண்டு பயப்படுகிறோமோ அது சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த எண்ணத்தை விசாரித்தால் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. அப்ப இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை அதற்கு இராதபடிக்கு புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்பு கொடுத்து உங்களில் நியாயந்தீர்ப்பேன், நிறைவேற்றுவேன். உங்களை பட்டயத்தை ஒப்பு கொடுப்பேன், அந்நியர்களை ஒப்பு கொடுப்பேன், உங்களை நியாயந்தீர்ப்பேன், அதை நிறைவேற்றுவேன். பட்டயத்தால் விழுவீர்கள், இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயந்தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் தேசத்துடைய எல்லையிலே உங்களை நியாயந்தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள்? கொலைகாரர்கள், துராலோசனை பண்ணுகிறவர்கள், அக்கிரமான நினைவுகள் உடைய அவர்களை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரிப்பு எப்பவுமே கர்த்தருடைய காரியத்தை செய்கிற, கர்த்தரை சொந்த ரட்சகராக வைத்திருக்கிற, ஜெபிக்கிற, வேதவசனம் வாசிக்கிற, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு இந்த கடினமான வசனம் இல்லை. அல்லேலூயா. யார் தவறான வழியில் இருக்கிறார்களோ, யார் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்களோ, யார் கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கிறது இந்த வசனம். அல்லேலூயா. அவை கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவர்கள் நாம் இந்த வசனத்தை கண்டு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய முறையின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு ஏன் இந்த ஆண்டவர் ஏன் இந்த ஜனங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்று பார்த்தால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கவில்லை, அவருடைய நியாயத்தின்படி செய்யவில்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய பிரஜாதியுடைய விக்கிரகங்கள், அங்கே நடக்கிற கேலி கூத்துகள், அதை நீங்கள் தேசத்தில் விக்கிரகத்தை கொண்டு வந்து அதன்படி செய்து அந்நிய காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவருக்கு அந்நியமாக இருக்கிற பிரஜாதியுடைய விக்கிரகாரனை அதன் அடிப்படையில் உள்ள மூட பழக்க வழக்கத்தையும் இவர்கள் கை கொண்டபடினாலே நான் நியாயந்திருப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப அடி வாங்குறவங்க என்ன செய்யணும்? நான் தப்பு பண்ண கர்த்தர் என்ன அடிச்சாரு என்று சொல்லத்தக்க வயல கர்த்தருடைய செயல்பாடு இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். தண்டனை கொடுக்கும் போது உனக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் நாம் இப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வெளிப்பாக இருப்பது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது என்று உன் சௌரனாகிய உன் குடும்பத்தாரும் உன் பந்து ஜனங்களும் இஸ்ரவேல் கர்த்தர் அனைவருக்கு எருசலேம் குடிகளும் சொல்லுகிறார்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாக பிரஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும், நான் அவர்களை தேசங்களை சிதறடித்திருந்தாலும், நான் அவர்கள் போன தேசம் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. பதிமூணாம் வசனம், நான் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்த மகா சப்தமாய், கர்த்தராகிய ஆண்டவரே தேவ இஸ்ரவேல் மீதியான சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். இப்ப எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் தீர்க்கதரிசனம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற பொழுது ஒரு காரியம் இங்கே சம்பவிக்கிறது. பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். அந்த 25 பேர்ல ஒருத்த அதிபதியில் ஒருத்த செத்து விட்டான். ஆண்டவர் அவனை அடிச்சு போட்டார். அல்லேலூயா. அப்போ அவன் அடிச்சு செத்த உடனே யாருக்கு ஒரு கலக்கம் உண்டாகுது? எசேக்கியேலுக்கு ஒரு கலக்கம் உண்டாகுது. இதுவரைக்கும் உயிரோடு இருந்தவன் நம்ம வசனம் சொன்ன போது செத்துட்டான்னு சொல்லி ஆண்டவற்றை முறையிடுகிறான். ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவர் தேவ இஸ்ரவேல் மீதியானவரை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். இவன் செத்துட்டான், இப்படி எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி விடுவீரோ என்று ஆண்டவற்றை முறையிடுகிற பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். எசேக்கியேலோடு பேசுகிற வார்த்தை தான் இது. மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது என்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்ச அனைவருக்கும் எருசலேம் குடிகளும் சொல்லுகிறார்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாக பிரஜாதிக்குள்ளே துரத்தியிருந்தாலும், நான் அவர்களை தேசங்களை சிதறடித்தாலும், நான் அவர்கள் போன தேசங்கள் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா.
அப்ப இஸ்ரவேல் தேசம், யூதயா தேசம், கர்த்தர் கொடுத்த தேசம், ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்த தேசம், யாக்கோவின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். அப்படிப்பட்ட தேசமாக இது இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் பிரஜாதியுடைய காரியங்களை கை கொண்டபடினாலே நான் உங்கள் பிரஜாதிக்குள்ளே சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் நான் உங்களை ஜனங்களிலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசி உரைக்கும் போது தன்னுடைய வருங்கால ரகசிய திட்டத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதல்ல அடிச்சு சிதறுண்டு அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல நான் பரிசுத்த ஸ்தலமாய் உங்களுக்கு கொஞ்ச காலம் இருப்பேன், போன இடத்துல உங்களுக்கு வழி நடத்துவேன், உங்க அப்படி பிரஜாதிகளை சிதறடிச்சிட்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஸ்தலமா இருப்பேன், உங்களை கொஞ்ச காலத்துக்கு நான் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணி இவனை செலக்ட் பண்ணி இந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரை உரைத்து தேவனுடைய திட்டங்களை ரகசியம் வெளிப்படுத்துவதற்கு எசேக்கியேலை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கும் பொழுது துரத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரே அடியாக மறித்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு கொஞ்ச காலம் நான் பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இன்னொரு வார்த்தை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க எப்படி சிதறடிக்கப்பட்டீர்களோ அப்படியே நான் உங்களை ஒன்று கூட்டி ஒரு நாளிலே உங்களை மீண்டுமா இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அடித்து திருத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் சமயங்கள்ல நாம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் இருந்து வேலை பணியெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நிறைவான ஒரு அபிஷேகத்தை, ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் இருதயம் பலப்படுத்தத்தக்க வகையில உங்கள் ஆவி கூட்டி கட்டப்படுகிற வரையில நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் இதயம் சிதறடிக்கப்பட்டாலோ உங்கள் ஆவி சிதறடிக்கப்பட்டாலோ இத வேண்டாத அந்நியமான காரியங்கள் இதயத்திலோ சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தாலோ அது தேவ பிரசன்னம் அல்ல, அது ஒரு பாவம் தான். ஆனா தேவனோடு உறவாடுகிற பொழுது ஒரு ஆவிக்குரிய திருப்தி உண்டாகிறது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. நம்ம சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்கிறது, எல்லா அவயங்களும் பத்திரமா இருக்கணும்னா பரிசுத்தாவே நிரம்பிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாயை திறந்து ஜெபித்து கொண்டே இருந்தா எல்லா அவயங்களும் வியாதிப்படாம இருக்கும். ஆனா நம்ம ஆவியில நிரம்பாம இருந்தோம்னா ஒவ்வொரு அவயங்களும் நினைச்சது வலி பிரச்சனை பாடுகள் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் எப்பொழுதும் பரிசுத்தால் நிரப்பப்படணும். அது உனக்கு நமக்கு ஒரு அரு மருந்தாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ துரத்தடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பது என்று இந்த வசனத்துல கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை கொள்ளை நூலால் வாதிப்பேன், பட்டயத்தை அனுப்புவேன், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், சிதறடிக்கப்பட்டதுல கொஞ்சம் பேர் பட்டயத்தில் விடுவீர்கள், மீதியான கொஞ்சம் பேர் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த கர்த்தர் உங்களை சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து மீண்டும் இஸ்ரவேலுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அல்லேலூயா. அவர்கள் அங்கே வந்து அதில் சி என்று இகழப்படத்தில் அருவருக்கப்பட்டதுமா இருக்கிறதெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். மறுபடி வந்து சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருப்பான யாவற்றையும் அதிலிருந்து அகற்றுவார்கள். இப்ப 4 சிதறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கிற பொழுது அவர் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதும் ஆன விக்கிரக ஆராதனையை
அங்கிருந்து துப்புரவாக அகற்றி விடுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம். 2025 இந்த தியானம் பண்ணியுள்ள இந்த காலகட்ட இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் நாடு உண்டாகி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாய் இருக்கிறார்கள். அவர்களை 2% பரிசேயர்கள் வேதத்தை விழுந்து விழுந்து படிக்கிறார்கள். அந்த பழைய ஏற்பாடு புத்தகத்தை அவர்கள் விழுந்து விழுந்து இப்படியே படிப்பார்கள். 2%, 100க்கு 2 பேர் பரிசேயர்கள். அல்லேலூயா. எங்கள் தேசமோ, தேசத்தின் மக்களோ, எங்கள் தேசத்தின் தலைவர்களோ அவர்கள் மகிமையாக வல்லமையாக வேலை செய்ய வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துவிடக் கூடாது, ஆகவே எங்கள் தேச ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேதத்தை படிப்பதாக நாம் அறிகிறோம். ஆனா அவர்களிலே பாவம் செய்வார் என்றால் அவர்களுக்கு யுத்தங்கள் வந்து சேரும். இப்போதான் யுத்தம் நடக்கிறது. ஏதோ இஸ்ரேல் தேசத்துல ஒரு பகுதியில் அவர்கள் ஒரு சிலர் வித்தியாசமாக ஒரு பாடல் ப்ரோக்ராம், ஒரு கான்செப்ட், அதுல போய் பங்கெடுத்த போதுதான் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டு போய்விட்டார்கள். அப்ப சின்சியாரிட்டி, அவர்கள் எப்பொழுது விழிப்புணர்வு இல்லாமல் ஆண்டவருடைய காரியத்தை மதிமயங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் யுத்தம் வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் யாருக்காக ஜெபிக்கலையோ, எதற்காக ஜெபிக்கலையோ அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். ஜெபிக்கிற பகுதியிலிருந்து பிரச்சனை வருவதில்லை. ஜெபிக்காத எந்த பகுதி இருக்கிறதோ எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம், அங்கதான் பிரச்சனை வரும். ஆனா ஜெபம் போக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எல்லா இடத்தையும் பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் பிரச்சனை வருது அங்கெல்லாம் ஜெபிக்கிறோம். அந்த அளவுக்கு உஷாராக இருக்க வேண்டும். அதை கருத்தா நினைக்கணும், அதை அக்கறையா நினைக்கணும், அது பொறுப்பா நினைக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த சிந்தையை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவையின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. அப்ப மறுபடியும் இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிற பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவையின்படி செய்ய நான் அவளுக்கு ஏக இதயத்தை தந்து. அப்ப செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அவர் கட்டளை கை கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். அவருக்கு ஏக இருதயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நீதியில பார்க்கும் பொழுது உபத்திரப்படுவதற்கு ஆசீர்வாதத்தையும், ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரை அவமதிக்கிறவர்களுக்கு தண்டனையும் கர்த்தர் கொடுக்கிறார். உபத்திரப்படுறவங்க எல்லாம் ஆண்டவரே நான் உபத்திரப்படுமே, நல்ல வாழ்க்கை தரக்கூடாதா என்று அங்கலாய்க்கிற பொழுது அவர்கள் உபத்திரத்தை மாற்றி அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு ஏனோதான் வாழ்கிறவர்களுக்கு உபத்திரத்தையும், உபத்திரப்படுவதற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது கர்த்தருடைய நீதியான செயல். அல்லேலூயா. கர்த்தருடைய நீதியான செயல். அப்ப எப்போ நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்க. இல்லாமல் மாத்திரமல்ல, நாம் ஐஸ்வர்யத்தை உடையவராக இருக்கிற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா எல்லாம் பறிபெயரும். ஆவிக்குரிய ஜீவியத்தில், இந்த உலக ஜீவியத்துல ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்கணும். இல்லாவிட்டா எல்லாமே பறிவு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அதான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்கும். கர்த்தருடைய காரியத்துல விழிப்பா இருக்கிற பொழுது கர்த்தர் விழிப்பா இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய காரியத்துல விழிப்பா இல்லைன்னா நமக்கு சாபமும் ஆசீர்வாத குறைச்சலும் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன், கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன்.
கல்லான இதயம், சதையான இதயம். கல்லுனா கல்லான இதயம் ஒரு காரியத்துல உறுதியா இருந்து தொடர் பாவம் செய்வார்கள். ஒரு காரியத்துல மனம் திரும்ப மாட்டார்கள். அல்லேலூயா. தொடர் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் கல்லான இதயத்தை உடையவர்கள். ஆனால் சதையான இதயத்தை உடையவர்கள் குழந்தை இதயத்தை போன்றவர்கள். குழந்தை அப்படின்னா மன்னிப்பார்கள், மறப்பார்கள், யாரையும் பகையா நினைக்க மாட்டார்கள், பகையை மனதில் வைக்க மாட்டார்கள், கௌரவமாக இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. கல்லான இதயம், சதையான இதயம். கல்லான இதயம் ஒரு பாவத்தை தொடர்ந்து வைராக்கியமா இருக்கும். பகையை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதான் கல்லான. பொருளாசை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் கல்லான இதயம். இல்ல பண ஆசை, இல்ல ஏதாவது ஆசைகள், இச்சைகளை தொடர்ந்து உள்ளத்துல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை ஜெபித்து வெளியே விரட்டணும். அல்லேலூயா. சதையான இதயம் உடையவர்கள் பாவத்தை விரட்டுவாங்க. அத குழந்தை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என் ஜனமாயிருப்பார், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனால் சீ என்று இழப்படத்தக்க அருவருக்கப்படத்தக்க தங்கள் இதயத்தின் நிச்சயங்களை எவர் நடக்கிறார்கள் அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமரப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சீ என்று இகழப்படத்தக்கதோ அருவருக்கப்படத்தக்க காரியத்தை நாம செய்யக்கூடாது. முந்தி ஆண்டவர் சொன்னாரு, தேசத்துல சீ என்று இகழப்படத்தக்கதோ அருவருக்கத்தக்க காரியம் விக்கிரக ஆராதனையும் மூட பழக்க வழக்கத்தை பின்பற்றுகிறதோ அது காரியமாக இருந்தது. இப்போ ஆண்டவர் ஏக சிந்தையை கொடுத்து விட்டார். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை கொடுத்து விட்டார். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் ஜனமாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். ஆனா இதுலயும் தனிப்பட்ட முறையில தனி மனிதனோ ஒரு குடும்பமோ ஒரு சொந்த பந்தமோ அவர் தனிப்பட்ட முறை சீ என்று இகழப்படத்தக்கதோ அருவருக்கப்படத்தக்கதுமான காரியத்தை தனியா போய் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமர பண்ணுவேன், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து எழுப்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை அவைகள் மேல் உயர இருந்தது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன பிறகு கேருபீன்கள் எழும்பி விட்டது, சக்கரங்களும் அருகில் சென்று விட்டது. கர்த்தருடைய மகிமை மேல, சிங்காசனம் மேல, அந்த ரதத்தின் மேல, அந்த வாகனத்தின் மேல தேவனுடைய மகிமை இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வாகனம் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை அங்கே உயர்ந்தது. அப்ப கேருபீன்கள் சக்கரங்கள், இந்த கேருபீனோடு இந்த சக்கரம் இணைக்கப்பட்டதா, இல்ல கேருபீன்கள் தனி ஜீவனா, இல்ல சக்கரங்கள் ஒரு ஜீவனா என்று நமக்கு தனிப்பட்டவரை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை வெளிப்படுத்துவாராக. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையில் போய் நின்றது. அப்ப நகரத்திலிருந்து கர்த்தர் கேருபீன் மேல ஏறி எங்க போயிட்டாரு? மலைக்கு பக்கத்துல போயிட்டார். அல்லேலூயா. மலைக்கு போயிட்டார். பின்பு ஆவியானவரை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்தில் கதியேற்கு சிறைப்பட்டு போன இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்போ இவர் இந்த சம்பவம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி எருசலேம்ல கொண்டு போய் நடக்கிற சம்பவங்களையும் அதன் அடிப்படையில் ஆண்டவர் கொடுத்த தண்டனை அதை ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார். ஏன்னா ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், இல்லாட்டா நான் ஒரு பாவமே பண்ணலையே என்ன ஆண்டவர் அடிக்கிறாரே என்று சொல்ல, நீ பாவம் செஞ்சு அதனால் அடி வாங்கின என்று சொல்லி இந்த தரிசனத்துல எசேக்கியேலுக்கு திட்டம் தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். 8, 9, 10, 11 அவன் வீட்டு வாசலிலே உட்கார்ந்து இருக்கும்போது யூதர்கள் மூப்பர்கள் வந்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் கர்த்தரை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போகிறார். அல்லேலூயா.
இப்போ ஆண்டவருடைய மகிமை மலைக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக எசேக்கியேலுடைய ஆவி அவனுக்குள் திரும்ப வந்தது. அல்லேலூயா. எல்லா தரிசனத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அவன் ஆவி திரும்ப வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிருந்து எடுபட்டு போயிற்று. அவர் கண்ட விதவிதமான காட்சிகள், கேருபீன்கள், சக்கரங்கள், அது உயர எழும்ப ரதங்கள், அதுல மகிமை, அதுல ஒரு மண்டலம் இருந்தது, அதுல சிங்காசனம் இருந்தது, அது ஆண்டவர் வீற்றிருந்த காரியமெல்லாம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. அவர் கண்ட எருசலேம் பட்டணத்தில் நகரத்தில் நடந்த எல்லா காரியமும் அவர் உள்ளத்திலிருந்து எடுபட்டு போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன். இவ்வளவு காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்க. ஒரு தீர்க்கதரிசி என்றால் கர்த்தர் இவ்விதமாய் வந்து சம்பாஷணம் பண்ணி சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்றவர்களாம் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. தீர்க்கதரிச வரத்தை நாடுகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொன்னா அநேருக்கு பக்தி விருத்தி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக.